எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாஸ்திகர்கள் அதிகமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. நாஸ்திகனா நான் இருக்கும் பொழுதும் இதை கேட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னா, அப்பாடா கடவுள் தான்ப்பா என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னோன்னா உடனே நாஸ்திகர் சொல்லுவார், சரி கடவுள் உன்னை காப்பாற்றினார், அந்த ஆக்சிடெண்ட்டில் 4 பேர் செத்து போனானே அதை யார் பண்ணா? இது இறைச்செயல்னா அது யாருடைய செயல் அப்படின்னு கேட்பாங்க. அதேமாரி கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணி அப்பாடா கடவுள் என்ன நோயிலேருந்து விடுவிச்சிட்டார், சரி நோயை ஏன் முதல்ல கொடுத்தார் அப்படின்ற கேள்வி கேட்போம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இந்த வீடியோவில் வந்துடும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், கெட்டவங்களை இறைவன் ஏன் படைக்கிறார்? இது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா கடவுள், அதாவது குறிப்பாக நீங்கள் பைபிள் அந்த மாதிரி புஸ்தகத்தை படிச்சிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தப்பு ஒன்று அதில் இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லாமே இறைவன் தான் பண்ணுறாருன்னு வந்துடும். கீதையிலேருந்து போன தப்பு தான் அது. ஆக்சுவலாக கீதையில் பண்ணுறேன்னு இருக்காது, பட் எல்லாமாகவும் நான் இருக்கிறேன்னு வந்துடும். ஆனால் அதில் தப்பே இறைவன் பண்ணுற மாதிரி இருக்கும். பைபிளில் பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்கு இடையில் நான் சண்டையை மூட்டுவேன், எழுப்புவேன், உங்களை அடிச்சிக்க வச்சுக்குவேன், நீ அந்தரத்தில் இன்னொருத்த மனைவியை கற்பழிச்சல, உன் வீட்டு பொண்ணை இன்னொருத்தனை கற்பழிக்க வைப்பேன், இப்படியெல்லாம் கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஷாக் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன தோணுன்னா, அப்போ கடவுள் தான். இன்னொரு விஷயம், ஜென்ரலாகவே கடவுள் தானே நமக்கு புத்தி கொடுக்குறாரு. அதாவது எனக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார், உனக்குள்ளேயும் இருக்கார், அவர் தான் யோசிக்கிறார். அப்போ அவர் தான் கெட்ட விஷயத்தை யோசிக்கிறார். அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு போயிடுது. அப்போ கெட்டவரை ஏன் இறைவன் படைக்கிறார் இல்லையா? இது கெட்டதுன்னு இறைவனால் மாற்ற தெரியாதா இல்லையா? அதெல்லாம் இறைவன் நினச்சாதான் அந்த ஞானம் வரும். அப்போ இறைவன் நினச்சா ஞானம் வரும்னா, இறைவன் நினச்சா கெட்டது இல்லாமல் பண்ணிட முடியுமே அப்படின்னு தோணும். இது எல்லாம் இறைவனை பற்றி மனிதர்கள் வச்சிருக்கிற கற்பனையினால் வந்த கேள்விகள். இறைவனுடைய உண்மையான வேலை என்னன்னு தெரியாததுனால வந்த கேள்விகள் இது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக கெட்டவர்களை ஏன் இறைவன் உருவாக்குறார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்க்குறோம், நிறைய குழந்தைகள் பலாத்காரம், கற்பழிப்பு, இது மாதிரி நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் இறைவன் அனுமதிக்கிறார்னு ஒரு பக்கம் கேள்வி, ஏன் அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குறார் இல்லையா? அதாவது ஒரு கேள்வி இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் கடவுள் கம்முன்னு இருக்கிறார் அப்படி கேட்பாங்க. அதாவது அவங்கள தடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் கொண்டவர்களாக ஏன் படைக்கிறார் இறைவன்? அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு வருங்களா, நல்லவன் ஆவதும் கெட்டவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினில்லை. அன்னையா கற்பழிக்க கற்றுக் கொடுக்குறாங்க? எந்த அன்னை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ எப்படி அவனுக்கு வந்துச்சு? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கெட்டவர்களை இறைவன் ஏன் படைத்தார், அல்லது ஏன் விட்டு வச்சிருக்கிறார் அப்படி கூட நம்ம கேட்கலாம். ஏன் விட்டு வச்சிருக்கிறார்? இது எப்படின்னா, இதே தான் சுனாமி, இதெல்லாம் ஏன் கடவுள் கொடுக்கிறார்? அதுக்குமே இப்போ நம்ம சொல்ல போகிற பதிலே தான். சுனாமி, இயற்கை சீற்றம், ஏன் கடவுளை இப்படி சோதிக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஸோ இந்த ஞானம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இறைவனை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பாருங்கள், இறைவனை விடுங்க, நம்மளே எடுத்துக்கலாம். ஆத்மா, அதாவது உயிர், அதை ஹிந்தியில் ஆத்மானும், உயிர் இங்கே பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. பூமியில் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி உயிர் இருந்த இடம் இது. குட்டி 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 புள்ளியாக இருக்கு பாருங்க, எல்லாம் ஆத்மா. இங்கே தான் இறைவன் எப்பவுமே இருக்கிறார். அவரும் ஒரு ஆத்மா தான், சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் அவரும் இருக்கார். அவரும் ஒரு உயிர் தான். அவருக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம், நம்ம பூமியில் பிறக்கிறோம், இறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம், பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும். பிறப்பிறப்பு சக்கரம், இறைவன் அதில் வர்றது கிடையாது. ஸோ அதுதான் கீதையில் நான் படைக்கிறேன், இந்த படைப்புலேருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னு வரும். சரி, நம்மளும் இறைவனும் ஒரே மாதிரி தான் இருப்போம், அவர் பிறக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம சொல்கிற ஞானம் எல்லாம் இறைவன் கிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்குமே தெரியும். இப்போ நான் சொல்கிறது எதுவுமே எந்த வேதத்துலையுமே இருக்காது. அதான் நிறைய பேர் ஆதாரமே இல்லை, ஆதாரம் எங்கே, இது எந்த வேதத்துலையும் இல்லைன்றது தான் ஆதாரம், பேசுறது கடவுள்ன்ட்டு இல்லையா? ஸோ இப்போ இறைவன் கடைசி 100 வருஷம் வர்றார், பிறக்கிறது இல்லை, ஆனால் பேசுகிறதுக்கு ஒரு வாய் வேணுமே, அப்போ தான் நம்ம கேட்க முடியும். அதனால் ஒரு வயோதிக தாத்தா உடலில் இந்த ஞானத்தை சொல்கிறார். இதுவும் கீதையில் இருக்கும். நான் இயற்கையிலிருந்து விலகி இருக்கிறேன், இருந்தாலும் இயற்கையை ஆதாரமாக எடுக்கிறேன்னு வரும்.
பார்த்திங்கன்னா இந்த உண்மை வந்து அங்கங்கே இருக்கும் ஸ்லைட்டாக. ஸோ அதையெல்லாம் நம்ம இப்போ நேர பற்றாக்குறையினால இன்னும் அந்த வீடியோலாம் போடலை. சீக்கிரமாக பைபிள், குரான், கீதை எல்லாத்துக்கும் விளக்கம் போடும்போது தெரியும். அந்த நேரம் நிறைய பேர் டக் 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 டக்குன்னு இதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அது போடுவோம் சீக்கிரமாக. சரி, இப்போ நாம் முதலாக இந்த பூமியில் பிறவி எடுக்கும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் சொர்க்கத்தை தான் படைச்சு நம்மளை அனுப்புகிறார். எப்படி திரும்ப அனுப்புவார்? தேவதையை அனுப்புவார். தேவதைன்னா என்ன தெரியுமா? மனுஷங்க தான், ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பி இருப்போம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போ குழந்தை மாதிரி இருப்போம். அதுதான் பைபிளில் குழந்தை மாதிரி பரிசுத்தமானவராய் ஆகாத வரைக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன்னு இயேசு சொல்வார். ஆனால் அதை எதுவுமே இவங்க விடுறதில்லை. இவங்க எப்படி சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு தான் தெரியல, இல்லையா? சரி, அப்படி இருப்பாங்க. அப்போ காமமே இல்லைன்னா குழந்தை பிறக்காதா? உடனே கவலை. ஆக்சுவலாக குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும், ஆனால் காமம் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது பெண் கருவுருவாள். அது மட்டும் இல்லை, நம்ம எது நினைச்சாலும் அங்கே நடக்கும். மழை பெய்யினா பெய்யும், நில்னா நிற்கும். அவ்வளோ சக்தி இருக்கும் எண்ணத்துக்கு, ஆத்மாக்கள் எழுப்புகிற எண்ணத்துக்கு. அந்த சக்தியை எப்படி இழக்கிறோன்னா 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமிக்கு வரும். இங்கே நரகத்தில், அதாவது நரகம் வர்றதுக்கு முன்னாடி சொர்க்கம் 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும். அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாக மாறிடும். சொர்க்கமாக இருக்கும்பொழுது ஏன் காமம் கோபம்லாம் இல்லைன்னா உடல்ன்ற உணர்வே இருக்காது, ஆத்மான்ற உணர்வு இருக்கும். இப்போ எப்படி யோசிக்கிறான்? காமம் தப்புனா ஏன் ஆணும் பெண்ணை படைக்கணும்? இன்னும் 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 டீப்பாக யோசிக்கிறாங்க. ஏன் அது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் அங்கே யோசிக்க மாட்டான். அங்கே சிம்பிள், பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, அவ்வளோதான். அதுக்காக பெண்ணை படிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே யோசிக்க மாட்டான். இப்போ இருக்கிறவன் தான் கண்ணாப்பனான்னு யோசிக்கிறான், இல்லையா? சரி, ஸோ அதனால் என்ன ஆகுனா ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும். அதாவது உடலில் இருக்கிற ஆத்மானா உடல் நான் கிடையாது, விலகி இருப்பாங்க. கார் ஓட்டுறவனுக்கு காரு நான் கிடையாது, காரை இயக்கிறவன் தான் நான். டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் நான்ற மாதிரி புருவ மத்தின்ற சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஆத்மா தான் நான்ன்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஆத்மா தான் பார்க்குது, ஆத்மா தான் பேசுது அப்படின்னு அந்த நட்சத்திரம் தான் பேசுதுன்றதை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உடல் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. அதுதான் 3வது கண் திறந்துருக்கிறதுன்றது. இங்கே எல்லாருக்கும் 3வது கண் திறந்துருக்கும். அங்கே எதுவும் கண்ணெல்லாம் இருக்காது, அந்த புத்தி அவ்வளோ பக்காவாக இருக்கும். சரி, ஏன்னா ஆத்மா இங்கே தான் இருக்குது, அதனால் அங்கே கண் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. சரி, 2500 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை ஸ்லைட்டாக மறந்து சுத்தமாக மறந்துடுவாங்க. அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது. அப்போ என்ன ஆகுது? உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரத்துக்கு அடிமையிட்டோம். இந்த 5 விகாரம் தான் சாத்தான், மாயா, ராவணன் இந்த மாதிரி பல பேரால் சொல்லப்படுது. ஸோ அவனுடைய ராஜ்யம் தான் நடக்குது 2500 வருஷம். அதனால தான் துக்கம். ஆனால் ஆரம்பத்திலே அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் அதிகமாகிட்டே வரும். இப்போ துக்கத்தின் உச்சம். இப்போ இறைவன் சொல்கிறார், இதுதான் காரணம், காமம், கோபம், இந்த 5 விகாரம். இதை வெல்லணும்னா உடலுன்றதை முதல்ல மறந்து ஆத்மா நினைவு செய், உடலின் உணர்வுகளுக்கு அடிமை ஆகாதன்றார். ஆனால் ஆத்மா அந்த சக்தி இழந்துடுச்சு, காமத்தை வெல்லக்கூடிய சக்தி இழந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சக்தியை எடுக்கணும்னா இந்த சக்தி எப்பவுமே நிரம்பி இருக்கிறவர் யார் தெரியுமா? கடவுள் மட்டும்தான். அவர் தான் சிவன். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பரமபிதான் கிறிஸ்தவர் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அதுக்காக கிருஷ்ணர் இயேசுலாம் கடவுள் நினச்சிக்காதீங்க. இந்த 3 பேர் அந்த ஒருத்தருடைய பேர். கிருஷ்ணர் இயேசுலாம் ஒரு அம்மா வயிற்றில் பிறந்தாங்க. அம்மா வயிற்றில் பிறந்த யாருமே கடவுள் கிடையாது. ஆனால் உயர்ந்த மனிதனாக இருக்கலாம், ஆனால் மனுஷன்தான். சரி, அவர் மட்டும்தான் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரலை. அதனால தான் லிங்க வடிவத்தில் கும்பிட்றோம். அப்படின்னா என்ன? இந்த ஒளிப்புள்ளிக்கு வடிவம் கொடுக்க முடியாதனால ஒரு நட்சத்திரத்தை கொஞ்சம் பெருசாக கூழாங்கல் ஷேப்பில் வச்சாங்க. அதில் கீழ்ப்பாதி என்னன்னா கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிக தாத்தா உடம்புல இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. அந்த தாத்தாவுக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இப்போ அந்த பிரம்மா உடம்புல சிவன் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அதுதான் பிரம்மாவுடைய உடல் தான் லிங்கத்துடைய கீழ்ப்பாதி, மேல்பாதி தான் சிவன். அப்போ கீழ்ப்பாதி அந்த தண்ணி ஊற்றுது இல்லையா, அபிஷேக தண்ணி, அது பிரம்மாவுடைய வாய். பிரம்மாவுடைய வாய் வழியாக சிவனுடைய ஞானங்கிற அமிர்தம் ஊற்றுது. அதை நாம் கேட்குறோம். அதை கேட்குறது எது கேட்குது அப்படின்னா ஆத்மா தான் கேட்குது, காது வழியாக ஆத்மா கேட்குது. அதனால தான் அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து இப்படி வைப்போம். அது தண்ணின்னு நினச்சிக்கிட்டோம், ஞானம்னு புரியாதனால. சரி, இப்போ இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். இப்போ என்ன பண்ணால் இறைவனை நினைக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க என்ன ஆகும்னா இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் விழுந்தோம் பாருங்க.
இது வந்து ஜென்ம ஜென்மமாக நமக்குள்ளே வந்துடுச்சு, பிறவியாக. அதனால தான் டக்குன்னு வருது. இப்போலாம் குழந்தைங்களுக்கே கோபம் அதிகமாக இருக்குன்னா அதுவும் தாத்தாவாக இருந்துச்சு போன ஜென்மத்தில், அந்த கோபம் காமம் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அதனால தான் டக்குன்னு வருது. ஸோ அது ஃபுல்லாக எரிக்கணும்னா இறைவனை நினைக்கணும். ஏன்னா அவர் தான் இதில் சிக்கலை. அதனால தான் சதாசிவன் சொல்கிறோம். அப்படின்னு நினைத்தோன்னா அவருடைய குணம் சக்தி எல்லாம் எப்போவுமே 100% ஃபுல்லாகவே இருக்கும். அனைத்திலும் கடலாக இருப்பார். கடல் எப்படி வற்றாதோ அது மாதிரி இந்த சக்தியை எவ்வளோதான் கொடுத்தாலும் அவர் அதில் குறையிறது கிடையாது. இப்போ அந்த சக்தியை நாம் எடுக்கணும், முயற்சி செஞ்சு தான் எடுக்கணும். என்ன பண்ணணும், நான் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கிறோம். நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு காமம் கோபத்தை வென்றுட்டிங்களோ டக்குன்னு இந்த பூமி சொர்க்கத்தில் பிறந்துடுவீங்க. ஏன்னா கலியுக இறுதியில் இருக்கிறோம். சில வருடங்களுக்குள்ளே இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அதுக்குள்ளே உலகம் எப்போ வேணாலும் அழியலாம். ஆனால் பயப்பட தேவையில்ல, ஆத்மா மேலே போயிட்டு சேஃபாக இங்கே வந்துடுவார். எப்போ காமம் கோபத்தில் நீங்கள் வென்றுட்டிங்கன்னா, வெல்லலைன்னா மேலே போயிட்டு அப்படியே இருக்கும். இந்த பூமி நரகமான பிறகு தான் வரும். சரி, இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஏன்னா மரணத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஆத்மாவில் புத்தியில் என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்துக்கு ஏற்ற பிறவி தான். ஸோ சொர்க்கத்துக்கு ஒரு பிறவி எடுக்கிறதுக்கான தகுதி ஆத்மாவுக்கு இருந்துச்சுன்னா பிறவி எடுத்துடும். தகுதி இல்லைன்னா சொர்க்கம் முடிஞ்ச பிறகு பிறவி எடுக்கும். சரி, இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். இப்போ கெட்டவர்களை ஏன் இறைவன் உருவாக்கினார் யோசிச்சு பாருங்கள். இறைவன் நல்லவங்களை தான் உருவாக்குறார். எல்லாரையும் நல்லவங்களாக தான் ஆரம்பத்தில் உருவாக்குறார். ஸோ ஆரம்பத்தில் 2000 வருஷம் நல்லவங்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உடம்புன்னு நினைக்கும் போது முதல்ல தன்னுடைய மனைவியை தான் பார்த்து அழகாக இருக்கிறாள் அப்படின்ற, அதாவது பார்த்துட்டு மறுபடியும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. மனைவியை தான், மற்றவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் காமம் அப்படி தான் வரும். ஸோ அன்றைக்கி தான் அது நரகமாகுது. ஆனால் அதுவே பாவம் தான். அதுதான் இயேசு சொல்லுவார், ஒரு பொண்ணு நீ இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம். இவனுங்க நம்ம வசதிக்கு ஏற்ப என்ன சொல்லிட்டானுங்க, மனைவி தவிர மற்றவங்கள சொல்கிறாரு. நீ மனைவியை நிர்வாணமாக பார்த்தா மற்றவங்கள மட்டும் நீ எப்படி நல்லவனாக பார்ப்ப? நீ எல்லாருமே நல்லவங்களை பார்த்தா முதல்ல உன் மனைவியை நிர்வாணமாக பார்த்தா உனக்கு ஒன்றுமே ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ சரி அது மாதிரி பாவம் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் காமம் வருதுன்னா அதுக்கப்புறம் மனைவி என்னுடையலாம் வச்சுக்கணும், அப்புறம் மனைவியை திருப்திப்படுத்தணும்னு அடுத்தவன் இடத்தெல்லாம் ஆட்டை போடணும். இந்த மாதிரி நிறைய பாவம் மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ பாவம் ஏறிக்கிட்டே வருது. அதுக்காக தான் துக்கத்தை அனுபவிக்கிறோம். உடல் வியாதி மூலமாக, உறவுகள் மூலமாக, அரசியல் மூலமாக, இயற்கை சீற்றம் மூலமாக நிறைய துக்கம். ஸோ எல்லாத்தையும் இப்போ எரிக்கணும் இறைவனை நினச்சி. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம பாவம் பண்ணுறோம். ஸோ இதேமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவம் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு பாவமும் ஒரு மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, தேவதைகளாக இந்த 5000 வருஷத்துடைய சிறப்பு சொன்னால் இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வீடியோ இப்போ பார்த்துருந்தீங்கன்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் பார்த்துருப்பீங்க, 5000 வருஷம் கழிச்சு இதே தான் பார்ப்பீங்க, திரும்ப இதே தான் நடக்கும். அப்போ தேவதையாக இருந்தவங்க தான் மீண்டும் தேவதையாவாங்க. அப்போ தேவதையாக இருந்த ஆத்மா இப்போ எல்லா மதத்துலேயும் இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு மட்டும் இந்த ஞானம் பிடிக்கும். சரி, இப்போ உதாரணத்துக்கு மற்ற தர்மத்தை ஆத்மா, கிறிஸ்தவ தர்மம்லாம் 2000 வருஷம் தான் ஆகுது. மற்ற தர்மம் எல்லாம் அப்புறம் தான் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் அந்த ஆத்மாலாம் மேலே தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் அந்த ஆத்மாவு பூமிக்கே வரவே ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு வராது, அந்த ஆத்மா இந்த ஞானத்தை ஏற்றுக்காது. சரி, இப்போ அது தேவையில்லை. இப்போ என்ன முக்கியம்னா, இருந்தாலும் அந்த ஆத்மா வரும்போது பரிசுத்தமாக, எந்த ஆத்மா மேலே இருந்து வந்தாலும் வரும்போது பரிசுத்தமாக இருக்கும். அதனால தான் பரிசுத்த ஆத்மான்றாங்க. இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வரும், அதுதான் பரிசுத்த ஆத்மா. இயேசு வேற, பரிசுத்த ஆத்மா வேற, இவங்க எல்லாம் ஒன்றுன்ட்டு வித்தியாசமாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. சரி, அப்போ இயேசு உடம்புல ஒரு ஆத்மா வர மாதிரி அதுக்கு அடுத்தது இது ஒருத்தர் உடம்புல வருது, மற்றவங்களும் குழந்தையாக கர்ப்பத்தில் பிறப்பாங்க. ஸோ அப்போ கிறிஸ்துவ ஆத்மாக்கள் எல்லாமே முதல்ல வரும்போது பரிசுத்தமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கிறிஸ்தவர்களை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருது, முஸ்லீமை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருது. அப்படின்னா அது நம்மளை விட சமீபமாக வந்த ஆத்மா. பிறந்த குழந்தை நல்லா தானே இருக்கும், ஒரு செடி வைக்கிறோன்னா புதுசாக வரும்போது அது நல்லா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா தூய்மையாக இருக்கும். ஆனால் நம்ம தூய்மையை இழக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம இழக்கிறத பார்த்து அதுவும் இழக்க ஆரம்பிச்சிடும் போக போக. அது வேறு விஷயம், எல்லாரையும் நம்ம தான் கெடுக்கிறோம். சரி, அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருடைய பாவத்திலையும் வித்தியாசம் வருதுன்றேன் இல்லையா. ஸோ அதிக பாவத்தை நம்ம தான் பண்ணுறோம். ஸோ நிறைய பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைபிள், குரானில் பார்த்தீங்கன்னா, பைபிள் பழைய ஏற்பாடு, குரான் ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை இறைவன் கல்லுக்கு கல் பல்லுக்கு பல்லு. இவங்க என்ன நினச்சா, கடவுள் நம்மள தான் சொல்லிட்டாரு, நம்ம அது மாதிரி வெட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாவம். அதை உண்மையில் என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி தான் இந்த நாடகம் டிசைனாக இருக்கும். யாரும் பண்ண தேவையில்ல,
தானாக அப்படி நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், நமக்கு ஐயோ இவ்வளோ மோசமாக நடக்குது, அவங்கள பிடிச்சி இப்படி போடு அப்படி போடணும். ஆனால் ஒரு 2-3 ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன நடந்துக்குன்னா, அந்த ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்க பாங்க, அந்த பொண்ணு பெரிய ராஜாவாக இருந்துப்பார். அவர் 10 நாட்டு ராணியை கடத்திட்டு வந்துட்டு அவர் காமத்தில் மூழ்கி கறந்துருப்பார். அப்போல்லாம் ராணிங்கெல்லாம் அந்த அன்பெல்லாம் உண்மையாக இருக்கும், இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போ உண்மையான அன்பு இருக்கும்போது எப்படி துடிச்சிருப்பாங்க, அது திட்ட கற்பழிக்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கு தான் கீதையில் நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா பாவம் பண்ணனா உழும். ஸோ அது 2-3 ஜென்மம் கழிச்சு வேறு ரூபத்தில் விழுது. ஸோ இதுதான். அப்போ இந்த நாடகத்தின்படி அதுதான் கர்மத்தின் விதி. இந்த மாதிரி தான் ஒன்றும் நமக்கு தண்டனை கிடைச்சிட்டே இருக்கும். நான் என் மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அப்படின்னா, இப்போ அவள் எனக்கு, அதாவது அந்த பொண்ணு அந்த ஆத்மா இப்போ பையனாக பிறந்திருக்கும், நான் பொண்ணாக பிறப்பேன். அது எனக்கு கணவனாக வரலாம், அல்லது மாமியாராக வரலாம், அல்லது மேல் அதிகாரியாக வரலாம். எப்படியோ எப்போ நான் எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருப்பேன். அவங்க என்னை அதிகாரம் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. தண்டனை அனுபவிப்போம். ஸோ எப்படியும் அனுபவிச்சே தரணும். ஸோ இப்படி தான் கெட்டவர்கள் இறைவன் உருவாக்கலை. இப்போ பாருங்களேன், இப்போ இதில் இன்னொன்று இருக்குது. என்னென்னா, நான் ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்குறேன். துக்கம் கொடுக்கும்போது அவங்க இப்போ என் மனைவி ஒரு 2-3 வருஷம், அதை 2-3 ஜென்மம் முன்னாடி பெண்கள் அந்த அளவுக்கு எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே குமுறுவாங்க இல்லையா, இப்படி பண்ணுறோம், நான் பொண்ணாக இருக்கிறேன், நான் மட்டும் ஆனால் இருந்தால் அவனை கொண்டுடுவோம் அந்த எண்ணம் வருது பாருங்கள், அங்கேயே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஆத்மா அது என்னெல்லாம் கற்பனை பண்ணிச்சோ அந்த மாதிரி உடம்பு கிடச்சிடும். அவனை அடிக்கணும் குத்தணும்னு நினைக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி உடலை எடுக்கும். அப்போ அந்த கெட்டவனை உருவாக்குனது யார்? நீங்கள் தான் உருவாக்கியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது, இது ஒரு பெரிய தப்பாக தெரியாது. மனைவியை திட்டுறது என்ன தப்பா அப்படின்னு தோணும். ஆனால் அதுதான் இந்த ஆக்ரோஷமான குணம் உள்ளவங்களா மாற்றுது. இப்போ அதிகாரியாகி உங்களை டார்ச்சர் பண்ணுறோம். சில சமயம் என்ன ஆகுனா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில அதிகாரியை கொலை பண்ணுவாங்க. ஏன் ஸ்கூல் வாத்தியாரையே அடிக்கிறாங்கள பசங்க. ஸோ ஏன்னா இவங்க அதை தூண்டு ஸோ இப்படி ஒருத்தர் மாற்றி அது தூண்டப்படுது. அது ஒரே பிறவியில் நடந்தால் நமக்கு தெரியும், அது வெவ்வேறு பிறவியில் வர்றதுனால தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கற்பழிக்கிற மாதிரி காரியம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் பண்ணுறதில்ல, ஒரு சிலர் தான் பண்ணுறோம். ரொம்ப ரேர் தான், ஒரு 1000க்கு ஒருத்தர் அப்படி தான் இருக்கும். 1000 அல்லது 10,000க்கு ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் போதும் இத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்க இல்லையா, அவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நடக்கும். ஆனால் யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? தண்டனைக்கு உரியவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ அந்த தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய பாட்டு முடிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு தண்டனை கொடுக்குற ஆத்மா. ஸோ அது கதை முடிக்கணும் இல்லையா, ஸோ அப்போ தான் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டு பயங்கரமான தண்டனை கிடைக்கும். ஸோ இது கற்பழிப்பை வச்சு சொல்கிறேன். இது இல்லாமல் இப்போ ஒரு அது பேர் என்னது, ஹிட்லர் மாதிரி கொடுங்கோலாட்சி பண்ணுறவங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா கடைசியில் மாட்டுறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் மாட்டுறாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு லெவலுக்கு மேலே போனால் அவ்வளோதான், சமுதாயமே ஒரு இதோட முடிக்கணும். அப்போ என்ன ஆகுனா, அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அப்படியே தமிழ் வா வா வெட்டு குத்து கொலை அப்படின்னா ஓன்ட்டு போவாங்க. ஒரு டைம் அப்படியே ஏறிக்கிட்டே போவோம், ஒரு டைமில் ஒட்டு மொத்தமாக இனத்தையே அழிச்சிடும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். ஸோ அது மாதிரி வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ பற்றும் பாவம் தான் இல்லையா, மொழி பற்று இல்லை, அப்பா அம்மா மேலே வைக்கிற பற்றே பாவம் தான். எல்லா மதமும் அது வேண்டான்னு தான் சொல்லுது. பைபிளில் பார்த்தீங்கன்னா, என்னை விட உன் பிதாவையோ உன் அம்மாவையோ குழந்தையோ சொத்தையோ பேரையோ புகழையோ உடலையோ நேசித்தா நீ சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுதான் அர்த்தம். ஸோ அப்போ மொழி ஒரு சிக்னல் தான், இப்படி கூப்பிட்டாலே அதுவே ஒரு மொழி தான். இதுக்கெல்லாம் ஒரு உணர்வை வச்சுக்கிறது இல்லை, அது என்ன குணத்தை பிரதிபலிக்குது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாகிட்டோம் பாருங்க. இந்த உணர்வெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்தது தான். இந்த மொழி உணர்வுலாம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் தூண்டி விடுறது. அதுக்கு முன்னாடி அவன் பாட்டுக்கு எழுதலாம், இவனுங்க பிடிச்சி வச்சுட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அந்த ஆக்ரோஷ குணத்தை மேலோங்க வைக்கணும். ஏன்னா இங்கே நடக்கிறது சாத்தானுடைய ஆட்சி. இது பண்ணுறது என்னது, சாத்தான். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இதுதான் சாத்தான். அது நமக்குள்ளே தான் இருக்குது, தனி ஆள் கிடையாது. ஸோ அது மீண்டும் உங்களை பாவத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். ஸோ ஆனாலும் இது தப்பு இல்லை, தண்டனை அனுபவிச்சு தான் அவனை, கர்மத்தின் இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ மாற்றி தண்டனை பாருங்களேன், வெள்ளைக்காரனை துரத்திட்டோம் அவன் அடிமைப்படுத்துறான்ட்டு. ஆனால் வெள்ளைக்காரனை துரத்துறதுக்காக என்ன பண்ணால் நமக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை மேலோங்க வச்சுட்டோம், எதிர்ப்போம். அதுதான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எழுத்துக்கிட்டு இருக்குது, தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெட்டவர்களாக இப்போ பார்த்தீங்கன்னா, கெட்டவனா நீங்கள் யாரும் சொல்கிறீங்களோ எல்லாருக்கும் அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். அவங்க அம்மாவுக்கு அவன் நல்லவனாக தான் இருப்பான், அவன் மனைவிக்கு அவன் நல்லவனாக தான் இருப்பான், குழந்தைக்கு நல்லவனாக தான் இருப்பான் இல்லையா.
இப்போ ஒரு இனம் போராட்டம் நடத்துகிறோம், ஒரு நாட்டை எதிர்த்து பண்ணோன்னா அந்த நாட்டுக்கு இவன் எதிரி, பட் இவன் நாட்டுக்கு இவன் நல்லவன். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எதுக்குன்னா, இந்த மாதிரி குணத்துக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் மூலமாக தண்டனை கிடைக்கும். அதுக்காக தான் அது நடக்கும். இப்போ இதில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறதுனா, இதிலெல்லாம் மாட்டிக்காமல் நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா இறைவனுடைய நினைவில் இருக்கிறேன், இறைவன் சொல்கிறத மட்டும் கேட்குறேன். இறைவன் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா எதுலையுமே மாட்டிக்க மாட்டீங்க. இறைவன் என்ன சொல்கிறார், எங்கே சொல்கிறார்? இறைவன் சொல்கிறத முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக அந்த ஞானம் கொடுக்கப்படுது. அது நீங்கள் யூடியூப்பில் கூட பிகே சரணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், இல்லை என் ஸ்க்ரீனில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருப்போம். இல்லைனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். +91 98 946 71743. சரி, இப்போ என்ன ஆகுனா, இந்த விஷயம் ஏன்னா கடைசி நேரத்தில் உலக அழிவு நடக்கும். ஏன்னா இப்படியே இருந்தால் உலகம் என்ன ஆகுது, இந்த பூமி சொர்க்கம் ஆகணும் இல்லையா? ஸோ உலக அழிவு நடக்கும். அதுக்குள்ளே உலகம் அழியணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உலகத்தில் மோசம் தலைவிரிச்சு ஆடணும், அப்போ தான் அது அழியும். இல்லாட்டினா காரணமே இல்லாமல் அழிக்கக்கூடாது இல்லையா? காரணமே இல்லாமல் ஒருத்தனை தூக்கு போடுவாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அவனுக்குள்ளே பாவம் சேரணும். அதுதான் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா 8வது குழந்தை கிருஷ்ணரால் தான் கம்சனுக்கு ஆபத்து. ஆனால் முதல் குழந்தையிலேருந்து அவன் சாவடிப்பான். அப்போ கேட்குறாங்க, தேவகி கேட்குறாங்க, 8வது குழந்தை தானே சாகடிக்கும், ஏன் முதல் குழந்தையெல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு, அதையும் சாகடிக்கிறான்? அதுக்கு வசுதேவன் சொல்லுவார், தேவகியோடைய கணவன் கிருஷ்ணருடைய அப்பா சொல்லுவார், பாவக்குடம் நிரம்பணும்ல, அதுக்காக தான். ஏன்னா பாவக்குடம் நிரம்பினா தான் அவன் அழிக்கப்படுவான். ஸோ அதே மாதிரி தான் உலக அழியெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம பாவம் செய்வோம். ஆனால் பாவத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிடணும். தப்பிச்சிட்டிங்கன்னா நம்ம தப்பிச்சிடுவோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவன் சொல்கிறத மட்டும் கேட்கணும். ஆனால் கொஞ்சம் பேர் தான் கேட்பாங்க, கையடக்கம் உள்ளவர்கள்லாம் கேட்பாங்கன்றதுனால தான் பாண்டவர்கள் மட்டும் கிருஷ்ணர் சொல்கிறத கேட்குறாங்க, மற்ற எல்லாரும் அவங்கவுங்க வழிபடி நடக்கிறாங்கன்றது தான் மகாபாரத யுத்தத்துடைய அர்த்தமே. ஸோ அப்படி கொஞ்சம் பேர் தான் இந்த ஞானத்தை கேட்போம், எல்லாரும் எடுக்க மாட்டோம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையே சொர்க்கத்தில் 33 கோடி பேர் தான். ஆனால் இன்றைக்கி 1000 கோடி. அப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அதுலேயும் சொர்க்கத்துடைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சில லட்சங்கள் தான், 9 லட்சம் பேர் தான். அப்போ 9 லட்சம் எங்கே, 1000 கோடி எங்கே, யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்க எப்படி வராங்கன்னா, இறைவன் நினைவிலிருந்து இறைவன் வழிபடி மட்டும் நடப்பாங்க, அவ்வளோதான். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் ஒருத்தருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். அடுத்த ஜென்மத்தில் அவர் எனக்கு தப்பு பண்ணுறாரு, நான் கம்முன்னு இருப்பேன்னா, ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் இன்னும் மோசமாக இருப்பேனே, விட மாட்டோம், ஏதாவது பண்ணுவேன். இப்படியே மாறி மாறி சும்மா 2 பேரை மட்டும் வச்சு சொல்கிறேன். இது நிறைய பேரோட இன்வால்வ் ஆனது, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவே வரும். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம துக்கம் கணக்கு வச்சுருக்கிறோம். அவன் அடிக்கிறான், நான் திருப்பி அடிக்கிறேன், அவன் அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறேன், இப்படி வருது. இப்போ இறைவன் சொல்கிறார், அவன் அடிக்கிறான்ல, அதுக்கு காரணமே நீ தான், நீ திருப்பி அடிச்சதான். இப்போ என்ன பண்ண, இறைவன் நினைவில் இரு, 2 விஷயம் நடக்கும். அவன் அடித்தானா வாங்கிக்கோ, ஆனால் இறைவன் நினைவில் இருக்கும்போது அது உனக்கு பெரிய வழியாக தெரியாது, ஈட்டி மாதிரி வர்றது ஒரு முள்ளு குத்துன மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம், இதுதான் அங்கே பைபிளில் இயேசு ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்றதோட உண்மையான அர்த்தம். என்னன்னா, நீ அறிஞ்சது அவன் அறிஞ்சது நீ அறிஞ்சதுனால வந்தது. ஸோ நீ அறிஞ்சது இன்னும் இருக்குது, இன்னொன்று நீயே வாங்கிக்கோ, அவனே விட்டு போயிடுவான். கணக்கு முடிஞ்சிச்சுன்னா போயிடும். அதை புரிஞ்சுக்கணும். தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அவ்வளோதான் வரும். இன்னொன்று, நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கும்போது தானாக என்ன ஆகும்னா, இந்த ஞானம் உங்களுக்கு தெரியும், எனக்கு வர துக்கத்துக்கெல்லாம் நான் தான் காரணம்னு தெரியும். அப்போ உங்களுக்கு கோபம் வராது இல்லையா? ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நாட்டில் ஒருத்தன் பிறகுறான்னா, அந்த மாதிரி பாவம் பண்ணவங்க மட்டும்தான் அங்கே பிறப்பாங்க. ஸோ ஊனமாக பிறக்கிறதுலேருந்து, தாழ்த்தப்பட்ட இனத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். இதை புரிஞ்சிக்கிட்டு இறைவன் நினைவில் இருந்து பாவத்தை எரிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க. இன்னொன்று, உங்களுடைய குணம் நல்ல குணமாக மாறிடும். யார் மேலேயும் கோபம் வராது. கோபத்தை தூண்டுற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, அநீதி நடக்குது வாங்கன்ட்டு. எதுக்கும் ஏமாற மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக எல்லாம் நடக்கப்படி கரெக்டாக நடக்குதுன்னு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு நல்ல குணம் வரும். நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்களா, அது சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி தான் வருவாங்க. ஆனால் உங்ககிட்ட இப்போ அந்த குணம் இல்லை. உங்களை பார்த்தா எரிச்சல் வரும், ஆனால் நீங்கள் ஏன் எரிச்சல் வருதுன்னா, அந்த ஆத்மா
பிடிச்சி இழுக்கும் நம்ம அந்த பாவம் இருக்கிறது. பட் ஆனால் இங்கே பாவம் எரியும் போது அந்த எரிச்சல் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப அன்பாக பழகும்போது, அது ஆத்மான்னு பார்த்து பழகும்போது அது உடல் கிடையாது, அது உடல்னு மயங்கி பழகுது. 5 விகாரம் இந்த மாயாவுடைய தாக்கத்தினால பழகுது. ஒருத்தன் பேய் பிடிச்சி பண்ணுறான்னா உள்ளேருந்து பேய் ஆட்டு வைக்குது, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி தான் நீங்கள் மற்றவங்கள பார்ப்பீங்க. ஸோ அப்போ கருணையாக பார்க்கும்போது அவனுக்கும் அந்த ஆத்ம உணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருந்திருப்போம் ஏதோ ஒரு ஜென்மத்தில். ஸோ அந்த குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுடைய கர்ம கணக்கும் முடிஞ்சிடுச்சு. இவங்கிட்ட இருந்து துக்கம் வரல, அது இல்லாமல் இவனையும் நல்லவனாக மாற்றுறீங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ கெட்டவர்களை நல்லவங்களாக உங்களால் மாற்ற முடியும், உங்களை மாற்றிக்கிறதன் மூலமாக. அவ்வளோதான். நீங்கள் மற்றவங்களுக்கு எதுவும் பண்ண தேவை. உங்களை மாற்றிக்கும் போது உங்கள் நடத்தையை பார்த்து அவங்களே மாறிடுவாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்துக்கு இருக்கணும், இறைவன் சொல்கிறபடி மட்டும்தான் நடக்கணும். இறைவன் சொல்கிற மாதிரி உங்கள் மதம் சொல்லிச்சுன்னா பண்ணுங்கள். ஆனால் இறைவன் சொல்கிறதுக்கு மாறா கறிமீனெல்லாம் நான் தான் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாவம் வரும். இந்த பேய் பிடிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சத்தியமாக கறிமீன் சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதோடைய சாபம் விடாது. அது வாயில்லைன்றதுக்காக, அதாவது ஒருத்தன் துக்கம் கொடுக்குறவனுக்கே நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. அது ஒன்றுமே பண்ணல, உங்கள் நாக்கு ருசிக்காக அதை வெட்டி சாப்பிட்றீங்க. அப்போ அது துடிக்கும்ல சாகும்போது, அது சபிக்கப்பட்ட உணவு. அது சாப்பிட்றதா உங்களுக்கு வியாதியாக, பேய் பிடிக்கிறது, பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கட் பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் வர பாதி பிரச்சனை காணாமல் போகிறது டக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். உங்கள் உடல் வியாதியே டக்குன்னு போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கெட்டவர்களை இறைவன் உருவாக்கல, இறைவன் நல்லவர்களை தான் உருவாக்குறார். அவங்க கெட்டவர்களாக மாறுறாங்க. இப்போ இறைவன் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுது. நீங்கள் வாங்கிக்கோங்க, கணக்கை முடிச்சுட்டு இறைவன் நினைவுலேருந்து எல்லா பாத்தையும் எரிச்சிட்டிங்க. எரிச்சவங்க இங்கே வந்துடுவீங்க சொர்க்கத்துக்கு. எரிக்காதவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு மேலே போயிடுவாங்க. இந்த பூமி நரகம் ஆனப்புறம் தான் பிறவி எடுப்பாங்க. ஒன்ஸ் பிறவி எடுத்தால் எல்லாரும் மறுபிறவியில் வந்தே ஆகணும். இறைவன் மட்டும்தான் மறுபிறவியில் சிக்காதவர். ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதே இல்லை. வயோதிக தாத்தா உடம்புல வந்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறார். சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய வீடியோக்களில் வந்துக்கிட்டே இருக்கும். அவசியம் இந்த மாதிரி வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே இந்த ரகசியத்தை சொல்ல, எல்லாருமே மனுஷனை மீண்டும் மீண்டும் மிருகமாக ஆக்கிறதுல தான் கவனமாக இருக்கிறாங்க. அவங்கள தான் நல்லவங்கன்னு இந்த உலகமும் சொல்லும். அதனால தான் இதுக்கு பேர் கலியுகம். சரி, நல்ல விஷயம் ஏதோ ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். ஸோ இதை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தமிழ் முரளி, பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் அவசியம் பாருங்கள். ராஜயோக தியான நிலையத்துக்கு அவசியம் போங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.